தூக்கு போட்ட வீட்டை வாங்கலாமா? அதே மாதிரி ஒரு நபர் ஒரு வீடு கட்டுவாங்க, பிரேஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கட்டிக்கிறதுக்கு போகும்போது திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு டக்குன்னு இறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட வீட்டை வாங்கலாமா? நம்ம குடும்பங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டி கொலை நடக்கும். அப்படிப்பட்ட வீடை நம்ம வாங்கலாமா? ஏப்பா, நாங்கள் காடு கரையெல்லாம் விற்று நகை வகையெல்லாம் விற்று கிராமத்தில் புளிச்ச கஞ்சி குடிச்சிக்கிட்டு நாங்கள் டவுனுக்கு அப்படி நைஸாக நகர்ந்து ஒரு பழைய வீட்டை வாங்கி சுடு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் அப்படிலாம் வந்தால் தூக்கு போட்ட வீட்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன். இது என்னப்பா நியாயம்? சரியான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் 85% பேர் இந்த மாதிரி பிரச்சனையான தூக்கு போட்ட வீட்டை வாங்கிக்கிறது இல்லை. அதில் 15% மட்டுமே சாலிடாக பயம் இல்லாமல் வாங்குறாங்க. இதில் இன்னும் என்ன சொல்ல போனால் அப்படின்னு சொன்னால், ஒரு பில்டிங்கு, நல்ல பில்டிங் 50 லட்ச ரூபா உள்ள பெருமானம் உள்ள பில்டிங்கை இந்த மாதிரி விஷயங்கள் தூக்கு போட்ட வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கொலை நடந்த வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பிரேஸ் மட்டம் போட்டு சாதை கூட விட்டுருவோம், நல்ல வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், கொலை நடந்த விடுப்பா, நாங்கள் வாங்க மாட்டோப்பா, அம்மாடி வாங்க மாட்டோம், எங்களை முனி வரும் அந்த அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பில்டிங் வாங்கிறாத, வாங்கினேன்னா உனக்கு அதோட பிடிச்சி சனியை எப்போவுமே முனி ஓட்டு இருக்கும். அவங்க அந்த தூக்கில் தொங்குனாங்கல்ல, அவங்க எப்போவுமே நைட்டில் வர்றாங்களாம், எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு திசை திருப்பி விட்ருவாங்க. இப்படிப்பட்ட பில்டிங்கை யாருமே வாங்குறதில்ல. இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் துணிஞ்சு வாங்குறாங்க. எப்படின்னு கேட்டாங்க, வர்றதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி வாங்கினவங்க அந்த 15% பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அடிமாட்டு ரேட்டுக்கு அந்த பில்டிங்கை வாங்கி அதை ஷோ பண்ணி டெக்கரேட் பண்ணி அதை நல்லா வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வீடு நுழைஞ்ச உடனே சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, பிஸ்னஸ் தோல்வியாக இருந்தவங்களுக்கு நல்லா ஹையப் ஆயிடுது. அதே மாதிரி சொத்து சுகம் நிறைய வாங்குறாங்க, நகை தொகை எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் இதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், ஒரு சில பேர் இதை வாங்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சூழ்நிலை பதட்டத்திலே வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்படி வாங்கினவங்களாம் நிறையா நல்லா இருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த பில்டிங்கை வாங்க போகும்போது உங்களுக்கு திருப்தி இல்லை, பயந்துக்கிட்டு நடுக்கத்தோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா, நீங்கள் என்ன உங்கள் மனசில் வாங்கும்போது நினச்சிங்களோ அதை தான் திரும்ப நடக்கும். தைரியமாக நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சொத்து சுகம் நகை தொகை எல்லாமே உங்களை சேரும். தைரியம் மட்டும்தான், இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.